இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் விலை மாற்றம், மின் கட்டண உயர்வு, தமிழ் புதுவருடம் திட்டம் என பல்வேறு முக்கிய திட்டங்களில் மாற்றம் ஏற்பட உள்ளது. அது என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு திட்டமாக என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலிண்டர் விலை சம்மந்தமான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். சிலிண்டர் விலையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய கச்சா எரிபொருள் விலையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, மாத அடிப்படையில் இது மாறும். வீட்டு எல்பிஜி சிலிண்டர் 14.2 கிலோ மானியத் தொகையுடன் வழங்கப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் பார்த்திங்கன்னா, கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு 918 ரூபாய்க்கு விற்பனையாகிய நிலையில் தற்போது வீட்டு பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் ரூபாய் 818க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 4 மாதங்களில் பார்த்திங்கன்னா, வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 151 குறைந்துள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை கடந்த 4 மாதங்களுக்கு முன் பார்த்திங்கன்னா 1960க்கு விற்பனையானது. ஆனால் தற்போது ஒரு சிலிண்டர் விலை ரூபாய் 1809ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததான் தமிழ் புலவன் திட்டம் சம்பந்தமான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் பார்த்திங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்பட உள்ளது. இந்த உதவித்தொகை பார்த்திங்கன்னா 3.28 லட்சம் மாணவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலுவராக இருத்தல் வேண்டும். பயிலும் நிறுவனம் மற்றும் பாடப்பிரிவு அரசு அங்கீகரித்ததாக இருத்தல் வேண்டும். பிற மாநிலங்களில் ஐடிஐ, என்ஐடி, ஐஐஎஸ்ஆர்இ போன்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் பயன்பெறுவர். வருமான உச்சவரம்பு உட்பட எந்த பாகுபாடும் கிடையாது. அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் என 2 வழிகளிலும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டும் தமிழ் புதுவருடம் திட்டத்தில் பயணம் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டது. இது ஆகஸ்ட் மாதம் முதல் மாணவர்களின் வங்கிக் கணக்கிற்கே செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மின் கட்டணம் சம்பந்தமான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் ஆகஸ்ட் மாத இறுதியில் கணக்கெடுப்பு நடத்தும் சமயத்தில் மின் கட்டணம் புதிய வேகத்தில் செலுத்த வேண்டியிருக்கும். ரூபாய் 50 முதல் 600 ரூபாய் கூடுதலாக இனி கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக குடும்ப அட்டை சம்பந்தமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. புதிதாக 2 லட்சம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி ஆரம்பித்துள்ளது. தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான ரேஷன் கார்டு போஸ்ட் மூலமாக வந்துடும். இதன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இருக்கும் முக்கிய மாற்றங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள். வேறு ஏஜென்ட் அவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.